நிறைய பேருக்கு வாசி பற்றின தெளிவே தெரிய மாட்டுது. அவன் உயிரை பற்றின தெளிவே தெரிய மாட்டுது. ஒரு சிலர்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு வாசி மந்திரத்துக்கு இதுதான் முறை, அதுதான் முறைன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வாசி மந்திரமே வேணான்றாங்க. வாசி மந்திரம் இல்லாமல் நீ எந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுவ? உயிரை தவிர வேற எதை வணங்குவ? எது இருக்கு வணங்குறதுக்கு உன் உயிரை தவிர? உன்னுடைய உயிரை தவிர வேற எது இருக்கு வணங்குறதுக்கு இந்த உலகத்தில்? நீ வணங்குறதுக்கு நீ உன்னோட உயிரை தான் நீ வணங்கணும். உன்னோட உயிரால தான் அந்த செயல் நடக்குது. அந்த உயிர் தானே காட்டுது இங்கே போய் வாசி மந்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு காட்டுறதும் அந்த உயிர் தான். அப்போ அந்த உயிரோட வாசி மந்திரத்தையே வாங்காமல் நீ பாட்டுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போனால் என்ன அர்த்தம்? அப்போ வேற எதை வணங்குவ நீ? அப்போ அதோட உன் கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். உனக்கும் உன் உயிருக்கும் இருக்கிற சம்பந்தம் அருந்துரும் கொஞ்ச நாளில். அதை பலப்படுத்த தான் அந்த உயிர் உன்னை காட்டுது. உன் உயிரை பலப்படுத்த தான். உயிர் பலகீனமாக இருக்கிறதுனால தான் ஐயோ நான் எப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியலையே, எனக்கு உயிர் பலகீனமாக இருக்கே அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வாசியோக அகத்தியர் வாசியோகம் சேனல் இருக்குது, இதை பாருங்கள், இதை பார்த்து நீங்கள் என்னை வணங்கு அப்படின்னு சொல்லி அது காட்டுது. அதுவும் குலதெய்வமும் காட்டுது. இதை காட்டி இதை புரிஞ்சிக்காம எனக்கு வேணாம் வாசி மந்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன ஆகும்? அந்த உயிர் உன்னை கைவிட்டுறாது. உயிர் கைவிட்டா உடல் தாங்குமா? கண்டிப்பா எல்லா உடலையும் உயிர் ஒரு நாள் கைவிட தான் செய்யும். எல்லா உடலையும் விட்டு உயிர் வெளியே போக தான் செய்யும். அதையும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் மரணம் என்றைக்காவது ஒரு நாள் நடக்க தான் செய்யும். ஆனால் அது வரைக்கும் அந்த உயிரை வணங்குறது தான் அந்த உடலோட மேன்மை. அப்போ தான் அந்த உடல் மேல்நிலை அடைஞ்சு அடுத்த ஜென்மத்தை நோக்கி பயணிக்கும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். உயிரை வணங்கத்தான் இந்த உடல் கொடுத்துருக்கானே தவிர இறைவன் உடலை வணங்க உயிர் கொடுக்கல. ஏன்னா உயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் உடல் வந்தது. உடல் வந்ததுக்கு அப்புறம் உயிர் வரல. உயிர் தான் போச்சு கருவறைக்குள்ள. அப்புறம் தான் உடலா மாறிச்சு அந்த கருவறையில இருந்து. அப்புறம் தான் நம்ம பிறந்தோம். முதல்ல உயிர் தான். அப்போ உயிருக்குத்தான் இந்த உடலை தவிர இந்த உடலுக்கு உயிர் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால உயிரை வணங்குங்க. அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது உலகத்தில். நல்லா நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உயிரை வணங்கினா மட்டும்தான் நீங்கள் மேல்நிலை அடைய முடியும். உயிரை வணங்காமல் எந்த ஒரு மனிதனும் மேல்நிலை அடைய முடியாது. 18 சித்தரும் உயிரை வணங்கினாங்க, உயிரை வச்சு வாசியோக பயிற்சி பண்ணாங்க. அகத்தியமான உயிரை வணங்கினாரு, உயிரை வச்சு வாசியோக பயிற்சி பண்ணாரு. எல்லாரும் உயிரை வணங்கினாங்க, வாசியோக பயிற்சி பண்ணாங்க. ஆனால் நாம் யாரும் அதெல்லாம் செய்யறதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? 18 சித்தர்களை பற்றி தர்க்கம் பண்ணுவோம், 18 சித்தர்களை பற்றி பேசுவோம். இவர் அங்கே போனார், அவர் இங்கே வந்தார், 18 சித்தரில் இவர் என்ன வேலைலாம் செஞ்சார் தெரியுமா, இவர் அதை பண்ணார், இதை பண்ணார், அதை பண்ணார், இன்னமும் நம்மளே பண்ண மாதிரி பேசுவோம். பேச மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க செஞ்சதை நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு திமிரு, உடல் கொண்ட திமிரு. உடலை வச்சு எதை வேணா சரி பண்ணிடலான்னு. எப்படி சரி பண்ண முடியவே முடியாது. காத்தடிச்சா பறந்துடுற மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவனும் செத்து போயிடுவான். அப்படியே உடலை கட்டு பஸ்தானா சூப்பராக வச்சிருப்பான். உடம்ப பைல்வான் மாதிரி சும்மா அருமையாக வச்சிருப்பான் உடம்ப. அவனும் ஒரு நாள் செத்து போயிடுவான். இந்த 2 உடலும் என்ன ஆகுது? நோஞ்சா உடம்பும் இருக்குது, பைல்வான் உடம்பும் இருக்குது.
இந்த 2 உடம்பும் எங்கே போகுது? மண்ணுக்கு தான் போகுது. ஆனால் இந்த 2 உடம்பையும் இயக்குன வாசி எங்கே போச்சு? அப்போ இந்த 2 உடம்புக்கும் இயக்கம் வேணும்னா அந்த வாசி வேணும், உயிர் வேணும். அப்போ இந்த 2 உடம்பும் உடம்பை தான் வணங்கியிருக்கே தவிர வாசியை வணங்குங்க. வாசியை வணங்கினா நிற்கும் உடல்ல. இதுதான் விதி. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சீக்ரெட்டு. இதெல்லாம் உங்கள் உயிர் சொல்லாது. உயிர் அமைதியாக உங்க கூட இருந்துட்டு அது போகக்கூடிய நாள் வரும்போது போயிடும், கிளம்பி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மொத்த சுவாசத்தையும் செலவு பண்ணிட்டு தான் இறக்குறான். அது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். எவனும் எந்த சுவாசத்தையும் மிச்சம் வச்சுட்டு இறக்கல. மிச்சம் வச்சுட்டு எவனாலையும் இறக்கவும் முடியாது. ஏன்னா அந்த சுவாசம் மிச்சம் வச்சுட்டு அவனை இறக்க விடாது. எல்லா சுவாசத்தையும் அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இறப்பான். எல்லா மனிதனும் அவன் சொத்தை கூட விட்டு போயிடுவான். அவன் பொண்டாட்டிக்குள்ளேயே விட்டு போடுவான். ஆனா அவனுடைய சுவாசமான மூச்சு காத்தை மட்டும் முழுமையா அனுபவிச்சுட்டு தான் இறப்பான். இதுவே வாசியோக பயிற்சி பண்ணானா கொஞ்சம் கொஞ்சமா சுவாசம் கம்மியாகும். அவனுடைய சுவாசத்தின் தேவை கம்மியாகும். அப்ப தேவை கம்மியாகும் போது எப்பொழுதும் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பேலன்ஸ் இருக்க முழு சுவாசத்தை அவன் யூஸ் பண்ற வரைக்கும் அவனுக்கு மரணம் கிடையாது. இது விதி. அப்போ அவனுடைய ஆயுள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்குத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க, வாசியோக பயிற்சியை பண்ணுங்கப்பான்னு சொல்றது காரணமே இதுதான். வாசியின் எவ்வளோ நீண்ட கால உண்மை பாருங்க. இது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் இந்த உண்மையை. நம்ம சொத்தை எல்லாம் காலி ஆனவனும் நம்ம சாவறதில்லை. சொத்தெல்லாம் அடியோட பிச்சுன்னு போயிடும். சேர்த்த பணம் எல்லாம் விட்டு விளாசிடும், வெளியே போயிடும். ஆனாலும் அவங்ககிட்ட உயிர் இருக்கும். ஆனால் உயிரின் சுவாசம் மொத்தமாக வெளியில் போயிடுச்சா, தலைகீழ இல்லைனாலும் அவன் உடம்புல உயிர் இருக்காது, போயிட்டே இருக்கும் அது போட்டு. அப்போ உயிரோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ சுவாசத்தை எப்படி கால்குலேட்டிவாக செலவு பண்ணும். பணம் போனாலும் உயிர் இருக்கு, பணத்தை சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் உயிர் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உயிரை தான் நாம் சேமித்து வைக்கணும். அப்போ உயிரை சேமிக்க ஒரே வழி வாசியோக பயிற்சி. வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ளே ஒடுங்கினா உயிரை சேமிக்கலாம். இப்போ ஒரு தொழில் பண்ணால் பணத்தை சேமிக்கலாம். அது மாதிரி வாசியோக பயிற்சி பண்ணால் உயிரை சேமிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை சேமிக்க ஆயுள் அதிகமாகும். இந்த உண்மையான நிலையையும் இந்த விஷயத்தையும் உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. இது வாசியோகத்தில் மேல்நிலை அடைஞ்ச என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். உயிரை சேமிங்க, சேமிச்சாதான் உண்டு. நாம் செலவு பண்ணுற ஒரே ஒரு விஷயம், நமக்குன்னு எழுதப்பட்ட அந்த சுவாசத்தை கடைசி சுவாசம் வரைக்கும் சுவாசிச்சுட்டு தான் நம்ம மரணிப்போம். இறைவன் ஏன்னா கடைசி சுவாசம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுப்பான். இப்போ திருந்த மாட்டானா, ஐயோ உடலை இப்படி கெடுத்துக்கிறானே, இன்னும் இவனுக்கு இருக்கிறது 100 சுவாசம் தானே, உடல் இப்படி கெடுத்துக்கிறானே, அது தேவையில்லாமல் போய் வந்து வேலை வெளியே போயிருமே அப்படின்னு அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமாக அது கவலைப்படும். கடைசி சுவாசம் வரைக்கும் கவலைப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போ முடிகிற வரைக்குமே நமக்கு தெரியாது. நம்ம ஜாலியாக உட்காந்துருப்போம். நம்ம முடிகிற வரைக்கும் தெரியாமல் 100 சுவாசம் இருக்கும்போதும் ஓடுவோம் கோயிலுக்கு. ஆண்டவா காப்பாற்று 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 காப்பாற்று. ஆண்டவன் சிரிப்பான் நம்மளை பார்த்து. அருவமாக இருக்கிற அந்த வாசிலாம் சிரிக்கும் நம்மளை பார்த்து. முட்டாளுங்களா, எதை சேமிக்கணுமோ அதை சேமிக்காமல்
காரை சேர்த்து வச்சுருக்கேன், வீட்டை சேர்த்து வச்சுருக்கேன், துட்டை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உயிரை சேமிச்சிங்களாடா, உயிரை சேர்த்து வச்சிங்களாடா அப்படின்னு கேட்டு சிரிப்பான் எல்லாம். அப்பயும் நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் சிரிக்கிறது நம்ம காதில் விழாத, நமக்கு தான் ஒன்றுமே தெரியாது. நம்ம தான் மூக்கில் மூச்சு விட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றினுங்கிற ஆளாச்சே. அப்போ இருக்கிற அந்த 100 சுவாசத்தை வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ளே ஒடுங்குனா கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசத்தின் அளவு குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 100 சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக 200 சுவாசமாக வளரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அதோட யூசேஜை கம்மி பண்ண உங்களுக்கு ஆயுட்காலம் அதிகரிச்சுக்கிட்டே. இப்படித்தான் ஆயுள் அதிகரிப்பு. சும்மா யதார்த்தமாக ஆயுள் அதிகரிச்சிடும் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் புரியாதுன்றதுனால தான் இவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயிலாக இவ்வளோ தெளிவாக நான் உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியல, ஐயோ மூச்சு காற்றை நம்ம விடக்கூடாது, பிடிக்கணும் 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 பிடிக்கணும்னு தெரியல. அதுக்கு தான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக மூச்சு காற்றை தான் பிடிக்கணும். அதுதான் நம்ம சொத்து. வேறு எதுவுமே நம்ம சொத்து கிடையாது. நாம் கொண்டு வந்தது உயிர் மட்டும்தான். உயிர் தான் நம்ம உடலையும் கொண்டு வந்தது, நம்மளையும் கொண்டு வந்தது. அந்த உயிரைத்தான் நம்ம சேமிக்கணும். நாம் கொண்டு வந்தது பணம் கிடையாது, சொத்து கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம் கொண்டு வந்தது, நம்மளை கொண்டு வர வச்சதே அந்த உயிர் தான். அந்த உயிரைத்தான் நம்ம சேமிக்கணுமே தவிர வேறு எதையுமே சேமிக்கக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். உயிரை சேமிக்க சேமிக்க ஆயுள் வளரும். உயிரை செலவு பண்ண ஆயுள் நஷ்டமாகும். இதைத்தான் சித்தர் மகான்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2 அங்குலம் 3 அங்குலம் ஆசி குறையும் போது ஆயுள் நஷ்டம் ஆயுள் நஷ்டம் ஆயுள் நஷ்டம்னு ஆயுள் நஷ்டம் அப்படின்ற அந்த வார்த்தையை 18 சித்தரும் சொல்லியிருக்காங்க. படிச்சு பாருங்க புக் எடுத்து. இத்தனை அங்குல சுவாசமாக மாறும்போது ஆயுள் நஷ்டம் அப்படி தெளிவாக சொல்லுவோம். சந்திர நாடியில் 12 அங்குலம், சூரிய நாடியில் 12 அங்குலம். என்ன பண்ணுறது? சூரிய நாடியில் 12 அங்குலம் ஓடலையப்பா, 16 அங்குலம் ஓடுதுப்பா, நிறைய ஓடுதுப்பா. அப்போது 4 அங்குலம் ஆயுள் நஷ்டம் வந்து அதுதான் அவன் சொல்லுவான் கணக்கு போட்டு. நீ சுவாசிச்சு வெளியில விட்ட காத்த கண்டிப்பா திரும்ப கிடைக்காது. இருக்கிற காத்த சேமிப்பா வச்சுக்கோ. அதுக்குத்தான் இவ்வளோ சொல்றேன் நான். உங்க எல்லாருக்குமே மூக்குல சுவாசம் இருக்கிற எல்லாருக்குமே 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சைடு மாறும். ஆனால் நான் வாசியோகத்தில் மேல்நிலையில் இருக்கனால மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாடி மாறும் எனக்கு, தேவர்கள் மாதிரி. இப்போ எனக்கு ஓடுறது சந்திர நாடி. இதுக்கப்புறம் ஆவணி மாதம் பிறந்த உடனே எனக்கு சூரிய நாடி ஓப்பன் ஆகும். ஒரு நாடி தான் எனக்கு ஓடும். எனக்கு ஒரு மாதம் 2 மணி நேரம் தான் கணக்கு எனக்கு என் நாடிக்கு. அப்போ எவ்வளோ கம்மியாக நான் சுவாசத்தை வீணடிக்கிறேன் பாருங்க. அப்படி அவ்வளோ கம்மியாக வீணடிக்கிறதுக்காகத்தான் வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ளே ஒடுங்கணுன்றாங்க எல்லா சித்தர்கள். சுவாசம் வீணாகாது. இப்போ சிரசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலையில் இருக்கிறதுனால ஒரு மாதம் அப்படின்றது எனக்கு 2 மணி நேரம் சுவாசத்தை, ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு சுவாசத்தை யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள். இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்கேயும் மாறுதில்ல, அந்த 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு சுவாசத்தை வீணடிப்பீங்கள்ல, அந்த 2 மணி நேரத்துக்குரிய சுவாசம் எனக்கு 1 மாதத்துக்கு வீணடிக்கும். அவ்வளோதான். அப்போ உங்களுடைய 2 மணி நேரம் சுவாசம் எனக்கு 1 மாதத்துக்கு ஓடும். அப்போ சிரசுக்குள்ளே ஒடுங்கினது பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. 2 மணி நேரத்தில் சுவாசம் வீணாயிடுது. ஆனால் எனக்கு அந்த வீணடிக்கிறது 1 மாதம் ஆகுது. இதுக்கு தான் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைங்கன்னு சொல்கிறேன் எல்லாரையும். இதையாவது புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். மேல்நிலை அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சுவாசத்தை சேர்த்து வைக்க முடியும். இல்லைன்னா சுவாசத்தை சேர்த்து வைக்க முடியாது. சுவாசத்தை சேர்த்து வைக்க முடியாமல் உங்களுடைய ஆயுளை நீங்கள் கணிக்க முடியாது.
ஆயுள் வெளியே தான் போகும், வீணாக தான் ஆகும், வேறு வழியே கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திர நாடிக்கு இவ்வளோ, சூரிய நாடிக்கு இவ்வளோன்னு இருக்கும். அதில் எந்த இடத்துல டப்பா காலி ஆனாலும், சந்திர நாடியில் காலி ஆனாலும் ஆயுள் வெளியில் போயிடும், சூரிய நாடியில் காலி ஆனாலும் ஆயுள் வெளியில் போயிடும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டு வாசி யோக பயிற்சி பண்ணுங்கள். சிரசுக்குள்ளே ஒடுங்க வைங்க வாசியை. தானாக ஆயுள் அதிகரிச்சுட்டே